ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு முறுமுறு வெங்காய பக்கோடா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துட்டு ஒன்றும் பாதியுமாக இந்த அளவுக்கு தட்டி எடுத்துட்டு வெங்காயத்தில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு 1 கப்பு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வேணும்னா தெளித்து சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா சூப்பரான முறுமுறு வெங்காய பக்கோடா ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.